செய்தி 39. தம் மரணத்தில் கிறிஸ்துவின் பாடுகள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி கேள்விப்படும் போது அல்லது பேசும்போது, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அவர் கைகளில் ஆணி அடைத்தார்கள், காலில் ஆணி அடைத்தார்கள், அவர் சிலுவையில் தொங்கினார். இப்படி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதை மட்டும்தான் நாம் கேள்விப்படுகிறோம். அதுதான் நமக்கு அதிகமாக தெரியும். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்ட போது வெறுமனே சரீரப்பிரகாரமாக மட்டும் அவர் பாடுபடவில்லை. அவர் ஆத்மீக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கூட பாடுபட்டார். அவர் பட்ட பாடுகளை நாம் அறியும் போது கிறிஸ்துவை நாம் அதிகமாக பாராட்ட முடியும், கிறிஸ்துவை நாம் அதிகமாக அனுபவிக்க முடியும், கிறிஸ்துவை நாம் அதிகமாக அனுபவித்து மகிழ முடியும். இந்த செய்தியில் நாம் தம் மரணத்தில் கிறிஸ்துவின் பாடுகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் பாடுகள் கெத்செமனேயில் ஆரம்பித்து கொல்கொதாவில் சிலுவையின் மேல். ஆம், கிறிஸ்து தன்னுடைய பந்தியை ஏற்படுத்தின பின்பு சீடர்களை கூட்டிக் கொண்டு கெத்செமனேக்கு சென்றார். அங்கு அவர் ஜெபத்தின் மூலமாக மரணத்திற்கு தன்னை தயார் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அவருடைய பாடுகள் ஆரம்பித்தது. பின்பு அவர் சிலுவை சுமந்து கொல்கொதாவிலே சிலுவையின் மேல் மரித்தார். அப்போது அவருடைய பாடு முடிந்தது. மத்தேயு 26, 36, 37. இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். கெத்செமனேயில் மரணத்திற்கு தம்மை ஆயத்தப்படுத்துவதில் தன் ஜெபத்தின் மூலம் கிறிஸ்து பாடுபட்டார். மார்க்கு 14, 33, 35. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடைய ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் கெத்செமனேயிலே இரத்தம் சிந்த அவர் ஜெபித்தார், பாடுபட்டார், வியாகுலப்பட்டார். கெத்செமனேயில் மரணத்திற்கு தம்மை ஆயத்தப்படுத்துவதில் தம் ஜெபத்தின் மூலம் கிறிஸ்து பாடுபட்டார். கொல்கொதாவில் கல்வாரியில் சிலுவையின் மேல் கிறிஸ்து தம் ஆவியை விட்டார். லூக்கா 23:46, யோவான் 19:30. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தம் மரணத்தில் கிறிஸ்து பௌதீகமாக சரீரப்பிரகாரமாக பாடு அனுபவித்தார். சங்கீதம் 22, 14, 15. தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகுபோல் ஆகி என் குடல்களின் நடுவிலே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தம் மரணத்தில் கிறிஸ்து பௌதிகமாக, அதாவது சரீர பிரகாரமாக பாட அனுபவித்தார். கிறிஸ்து ஒரு சிலுவையை சுமந்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். யோவான் 19, 17, 18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். லூக்கா 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலப்பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஓ லார்ட் ஜீசஸ், கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். அவர் கைகள் ஆணியால் கடாவப்பட்டன, அவர் கால்கள் ஆணியினால் கடாவப்பட்டன. கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய தலையில் முள்முடி சூட்டி அவர் மேல் துப்பி கோலால் தலையில் அடித்தார்கள். கிறிஸ்து ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். ஆட்டுக்குட்டியைப் போல கொலை செய்ய அழைத்து செல்லப்பட்டார். எந்த எதிர் செயலும் செய்யாமல் முடிவெட்டுகிறவனுக்கு முன்பாக முடிவெட்டப்படும் ஆட்டைப் போல இருந்தார். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். யோவான் 19:16. அப்போது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். மத்தேயு 27:14. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. மரணத்தில் கிறிஸ்து ஆத்மீக பிரகாரமாக பாட அனுபவித்தார். ஏசாயா 53:3, சங்கீதம் 22:6, ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். தம் மரணத்தில் கிறிஸ்து ஆத்மீக பிரகாரமாக பாடம். மத்தேயு 26, 67, 68. அவருடைய முகத்தில் துப்பி அவரை கூட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துதாமே, உம்மை அடித்தது யார்? கிறிஸ்துவே, உம்மை அடித்தது யார்? அதை ஞானசிஷ்டினார் எங்களுக்கு சொல்லும் என்றார். 27, 28, 29. அவர் வஸ்திரத்தை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முழுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை குடித்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவர்கள் பரியாசம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணப்பட்டார். லூக்கா 22:65. மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார். 29:39. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்கின்றார். மனிதர்களின் நிந்தனை, இகழ்ச்சி, தலையாட்டுதல் மூலம் கிறிஸ்து மரணத்திற்கென்று பாடு அனுபவித்தார். மார்க் 15, 29, 32.
அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தலையை துலுக்கி ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார். அப்படியே பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் விசுவாசிக்கும்படி இஸ்ரவேலின் ராஜாவாய கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தம் மரணத்தில் கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியில் பாடு அனுபவித்தார். தம் மரணத்தில் கிறிஸ்து சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, ஆத்மா பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பாடு அனுபவித்தார். சங்கீதம் 22:1, 1 பேதுரு 5:8, சங்கீதம் 22:1, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன். 1 பேதுரு 5:8, உங்கள் எதிரியாளிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தம் மரணத்தில் கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியில் பாடு அனுபவித்தார். கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சாத்தானிய கூட்டம் அவரை தாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் அவைகளின் மேல் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:15, எபிரேயர் 2:14, கொலோசியர் 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அழிக்கும்படி கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பொருளாட்சியின் ரீதியில் தேவன் அவரை விட்டு நீங்கினார். ஆனால் சாராம்ச ரீதியில் தேவன் ஒருபோதும் அவரை விட்டு நீங்காவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்து தனிமையை உணர்ந்தார். கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மார்க்கு 15:34, எபிரேயர் 9 மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார். ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கடைசி 3 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த அபிஷேக ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தனிமையை உணர்ந்தார். அப்பொழுதுதான் அவர் தேவனிடம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். தம் மரணத்தில் கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியில் பாடு அனுபவித்தார். கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சாத்தானிய கூட்டம் அவரை தாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் அவைகளின் மேல் வெற்றி பெற்றார். கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பொருளாட்சியின் ரீதியில் தேவன் அவரை விட்டு நீங்கினார். ஆனால் சாராம்ச ரீதியில் தேவன் ஒருபோதும் அவரை விட்டு நீங்காவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்து தனிமையை உணர்ந்தார். இவ்வாறு தம் மரணத்தில் கிறிஸ்து சரீர பிரகாரமாகவும் ஆத்மா பிரகாரமாகவும் ஆவி பிரகாரமாகவும் பாடு அனுபவித்தார். ஓ லார்ட் ஜீசஸ், கிறிஸ்து நமக்காக அனுபவித்த பாடுகள் என்னே எப்படி விவரிக்க முடியும்? இதை நாம் பார்க்க வேண்டும், ஆவியிலே நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் கிறிஸ்துவை அதிகமாக புகழுவோம், போற்றுவோம், ஆராதிப்போம், அனுபவித்து மகிழ்வோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக.